السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாமிய அகீதா என்ற இந்த தொடர் வகுப்பில் நாங்கள் முஹம்மத் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவங்க தொகுத்த இஸ்லாமிய அகீதா நுபுதத்துன் ஃபில் அகீதா இஸ்லாமியா என்ற ஒரு நூலை தொடர்ந்து படித்து வருகிறோம். கடைசியாக அந்த நூலில் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கம் அகீதா சம்பந்தமான தீனுண்டா என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தீன் என்பதை பற்றிய பல விஷயங்களை நாம் தொடர்ந்து படிச்சுக்கிறோம். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையும் அத்தீனுல் இஸ்லாம் என்று நாம் சொல்வோம். இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்த தீனுல் இஸ்லாம் தான் அப்படின்றதையும் நாங்கள் குர்ஆன் வசனங்களிலிருந்து தெரிந்து கொண்டோம். இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் இதில் ரெண்டு முக்கியமான பகுதிகளை நாங்கள் பார்த்தோம். ஒன்று அகீதா, நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லாத ஷரீஆ என்று நம்ம சொல்லுவோம். இதை 4 அல்லது 5 வகையாகவும் முஆமலாத், அஹ்காமு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சுருக்கமாக விளங்கிக் கொள்ளணும், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் நாங்கள் அகீதான்னு சொல்கிறோம். அதாவது ஈமானுடைய 6 விஷயங்களையும் விரிவாக உறுதியாக நம்பி அதை உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறது தான் அகீதான்னு சொல்லுவோம். அதாவது நம்பிக்கை. அப்போ இதில் நாங்கள் படித்தோம், இஸ்லாத்தை பொறுத்தவரையும் தௌஹீதை அது ஏவுகிறது, ஷிர்கை அது தடுக்கிறது. கடைசியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி உண்மை சொல்லுமாறு இஸ்லாம் ஏவுகிறது, யஅ்முரு பிஸ்ஸித்க் வயன்ஹா அனில் கதிப், பொய் சொல்வதை இஸ்லாம் தடுக்கிறது. யஅ்முரு பில் அத்ல், நீதம் செலுத்துமாறு அதிலை இஸ்லாம் ஏவிக்கொண்டிருக்கிறது. வயன்ஹா அனில் ஜோ, அநியாயம் இழைப்பதை இஸ்லாம் தடுக்கிறது. வல் அத்ல், அதாவது அதே மாதிரி அமானத்தை அமானிதம் பேணுவதை இஸ்லாம் ஏவுகிறது. ஹியானா, மோசடி செய்வதை இஸ்லாம் தடுக்கிறது. வாய்மையை இஸ்லாம், உண்மை பேசுவதை வாய்மையை இஸ்லாம் ஏவுகிறது. எடுத்துட்டீங்களா அந்த பேஜை? 5வது நான் அதை வாசிக்கிறேன். நான் அதில் எத்தனாம் பக்கம் தெரியல. வாக்குறுதியை நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லி 5வதுல வரும். 9ஆம் பக்கமா? எஸ், 9ஆம் பக்கம். வாக்கு மாறுவதை இஸ்லாம் தடுக்குது. அப்போ இஸ்லாம்ன்றது வெறுமனே ஈமான் நம்பிக்கையை பற்றி மட்டும் பேசலை, வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களையும் சீர்படுத்துவதை இஸ்லாம் குறிக்கோளாக கொண்டிருக்கிறதுன்னு நாம் பார்க்கணும். அதே மாதிரி யஅ்முரு பிசிலத்தில் அர்ஹாம், சொந்தங்களோடு சேர்ந்து நடந்து கொள்ளுமாறு இஸ்லாம் ஏவுகிறது. வஹுமுல் அகாரிப், உறவினர்கள், நெருங்கிய சொந்தங்கள். வயன்ஹா அனில் கத்தியா, சொந்தங்களை துண்டித்து நடப்பதை இஸ்லாம் தடுக்கிறது. யஅ்முரு பி ஹுஸ்னில் ஜவார், அடுத்த வீட்டுக்காரர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில் நடக்க சொல்லி இஸ்லாம் சொல்கிறது. வயன்ஹா அன் செய்யா, அவர்களுக்கு தீங்கு செய்வதை இஸ்லாம் என்ன செய்கிறது? தடை செய்கிறது. அப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரையும் யஅ்முரு பிகுல்லி ஹல்கின் ஃபாதில், எல்லா நல்ல குணங்களையும் நமக்கு சொல்லித்தருது. விளங்குதா? இதை நாங்கள் பொதுவாக தீனுல் இஸ்லாம்ன்ற அந்த வரையறையை தெரிஞ்சு கொள்ளும்போது, தீனுல் இஸ்லாம் 2 பகுதிகளை கொண்டிருக்கிறது. ஒன்று நம்பிக்கையை சார்ந்த பகுதியாக, இன்னொன்று ஏனைய நடைமுறைகள், வணக்க வழிபாடுகள் சார்ந்த பகுதிகளாக அவைகள் இருக்கின்றன அப்படின்றத நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, இஸ்லாத்தை பொறுத்தவரையும் யஅ்முரு பிகுல்லி ஹல்கின் ஃபாதில், எல்லா நல்ல குணங்களையும் இஸ்லாம் ஏவுகிறது. வயன்ஹா அன் குல்லி ஹல்கின் சாஃபில், கீழ்த்தரமான அல்லது மோசமான எல்லா குணங்களையும்
இஸ்லாம் தடுக்கிறது. வயஅமுரு பிகுல்லி அமலின் சாலிஹின், எல்லா நல்ல செயல்களையும் இஸ்லாம் ஏவுகிறது. வயன்ஹா அன் குல்லி அமலின் செய்யி, அதாவது தீமையான எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் தடுக்கிறது. இந்த 9ஆம் பக்கத்தில் நீங்கள் இந்த விஷயங்களை பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான் சூரா அன்-நஹ்ல்ல 90வது வசனத்தில் சொல்றான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீதம் செலுத்துமாறு ஏவுகிறான். எதை ஏவுறான்? நீதம் செலுத்தணும். அல் அத்ல், அதாலத்ன்றது நீதத்துக்கு சொல்லுவோம். அத்ல்டா நீதம் செலுத்துறது. யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான், இஹ்சான்டா என்ன? நல்ல விதமாக நடந்து கொள்வது அல்லது நல்லவைகளை அல்லாஹ் ஏவுகிறான். நீதம் செலுத்துமாறும் இஹ்சான் நல்லது செய்யுமாறும் அல்லாஹ் ஏவுகிறான். வ ஈதாஇ தில் குர்பா, நீங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அப்போ பொதுவாக கொடுப்பதிலே ஆக சிறந்தது நம்ம உறவினர்களுக்காக கொடுக்கக்கூடிய தர்மங்கள். இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நம்ம அந்த தர்மம்ன்ற பகுதியில் விரிவாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அப்போ அல்லாஹ் நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றும், வயன்ஹா அனில் ஃபஹ்ஷா, மானக்கேடான விஷயங்களை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். வல் முன்கர், பாவமான விஷயங்களை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். வல் பகி, வரம்பு மீறக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இதை உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். இதெல்லாம் ஏன் இந்த அகீதாவுடைய பாடத்தில் ஷேக் அவங்க கொண்டுட்டு வராங்கன்னா, இஸ்லாம்ன்றது ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டம். அது நம்பிக்கை, ஈமான் கொள்வது, அதனுடைய அடிப்படைகள் என்னன்ற அகீதாவை பேசுவது போலவே பொதுவாக வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல் முழுமையாக இது வழங்கி இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை விளக்குவதற்காகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்றாங்க. அடுத்தது இதுல ஒரு தலைப்பிட்டிருக்கிறாங்க, அர்கானுல் இஸ்லாம். அர்கானுல் இஸ்லாம் அதாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள் அப்படின்னு. இந்த அர்கான் என்பது ருக்குனுடைய பன்மை பொருள். ருக்குன், ருக்குனுண்டா என்ன? தூண். ருக்குனுண்டா தூண், அர்கானுண்டா தூண்கள். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையும் புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 மீது நிறுவப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா 5 தூண்கள் சொல்லுவாங்க. சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இஸ்லாத்தினுடைய தூண்கள் 5. ஏன்னா அர்கானுல் இஸ்லாம் நம்ம சொல்றது இஸ்லாத்தினுடைய ருக்குன்கள், அப்படித்தானே? இப்போ நம்ம அர்கானு சலா, தொழுகையினுடைய ருக்குன்கள் என்ன, அர்கானுல் உது, இந்த மாதிரி நாங்கள் படிப்போம். ஆமாம், இன்ஷா அல்லாஹ் ஃபிக்ஹுடைய வகுப்பில் அதை பார்க்கலாம். அர்கானுல் இஸ்லாம் அப்படின்றது இஸ்லாத்தினுடைய அந்த 5 தூண்கள். அந்த 5 தூண்களையும் அல்லாஹு தஆலா எந்த பேசிக்கில் அவன் நிப்பாட்டிக்கிறான்றது முக்கியமான ஒரு பாடம். எல்லாருக்கும் கேட்டால் நான் இஸ்லாத்தின் கடமை ஏற்றுனேன்டா சொல்லுவாங்க, களிமா, தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, நம்ம தெரிஞ்ச விஷயம், நம்ம அடிக்கடி படித்தது, தெரிஞ்சது, கேள்விப்பட்டது தான், அப்படி தானே? இது புதுசாக நம்ம சொல்லிக் கொடுத்தா நீங்கள் தெரியணுன்றல்ல, எல்லாருக்கும் தெரியும். அப்போ இமாம் சொல்கிறாங்க, அஸ்ஸஸஹு அல்லதி யுப்னா அலைஹா வஹிய ஹம்ஸா, அதாவது அல்லது உஸ்ஸிஸல்லதி யுப்னா அலைஹல் ஹம்ஸா, இது 5 விஷயங்கள் மீது இது நிறுவப்பட்டிருக்கிறது, உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது ஹதீஸில் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின். நம்பர் போட்டிக்கிறாங்களா அதில்? நம்பர் போடல இல்லையா? பிரபலியமான ஹதீஸ் தான். தேவைப்பட இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை இதில் நம்பர் எடுத்துறேன். நம்பர் இதில் நோட் பண்ண இல்லை, அதுக்கு தான் கேட்டேன். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 மீது நிறுவப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன? அதில் முதலாவது என்ன? அலா அன் யுவஹதல்லாஹ், அப்படித்தானே? அல்லாஹ் ஒருவன் தான் என்று தௌஹீத். வஹதன்றது என்னன்னு கேட்டால் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்க வழிபாட்டுக்குரியவன் அப்படின்றது. வஹத யுவஹிது தௌஹீத், ஒரு அரபு சொல்லுது. வஹதண்டா என்னது? வணக்க வழிபாட்டுக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான், அவன் ஒருவன் தான் என்று அவனை ஏகத்துவப்படுத்த, இதுதான் வஹதன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து வந்தது தான் தௌஹீத், ஏகத்துவம், அப்படிதானே? அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. வணக்க வழிபாடுகளில்
எல்லா வகையான அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்வதற்கு தான் வஹதன்னு சொல்றது. நான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றேன், இது தௌஹீத். அப்படித்தானே? அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன். வணக்கத்துக்கு தகுதியான ஒரே ஒருத்தன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான். அப்படித்தானே? அவன் தான் வணக்கத்துக்குரியவன். அப்ப முதலாவது விஷயம் என்ன? அலா ஐ யுவஹதல்லாஹ். இமாம் இந்த ஹதீஸை கொண்டுக்கிறாங்க. இது சம்பந்தமா நிறைய ஹதீஸ்கள் இருக்குது, நாம ஒன்னொன்னா கொஞ்சம் பார்ப்போம். வ ஈதாஇஸ் ஸகாத், ஸகாத்தை கொடுக்க வேண்டும். வ ஸியாமி ரமதான், ரமலான்ல நோன்பு பிடிக்கணும். வல் ஹஜ், ஹஜ் இறை இல்லம் காபாவுக்கு போய் நாங்கள் அந்த இறை இல்லத்தில் ஹஜ் செய்வது. ஃபகால ரஜுலுன் அல் ஹஜ்ஜு வ ஸியாமு ரமதான். இப்போ இந்த செய்தியை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது ஒரு மனிதர் சொல்றாரு, அல் ஹஜ்ஜு வ ஸியாமு ரமதான், ஹஜ்ஜுக்கு பிறகு தான் சியாமு ரமலான்றார். ஹஜ் அந்த ஓர்டரை சொல்கிற நேரத்தில் இந்த ஓர்டரில் சில இடங்களில் ஒரு சில வித்தியாசம் இருக்குது. இதுதான் எனது மஷ்ஹூரான ஒரு தர்த்தீப். அப்போ காலெல்லாம் பாருங்க, அந்த சஹாபாக்கள் எவ்வளோ கவனமாக இருந்திக்கிறாங்கன்னு. அந்த அந்த ஒழுங்கில் கூட மிஸ்டேக் வர விட மாட்டாங்க. அல் ஹஜ் வ சியாமு ரமதான் லா, சியாமு ரமதான் வல் ஹஜ்ன்றான். ஃபெஸ்ட்டுக்கு சியாமு ரமதான் வரும், அதுக்கப்புறம் ஹஜ். வஹாகதா சமிஅத்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இதை ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி தான் கேட்டேன், ரசூலுல்லாஹ் இப்படி தான் சொன்னாங்க. அப்போ அந்த ஓர்டரில் அதில் நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்னு அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறாங்க. அந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவாய். அப்போ இந்த ஹதீஸில் நமக்கு என்ன பாடம் கிடைக்குது? இஸ்லாத்தின் அர்கான்கள், அர்கான்டா என்ன? தூண்கள். அதில் ஒருமை என்ன? ருக்குன். அதான இஸ்லாத்தில் ருக்குன்களில் ஒன்று தான் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமா, ரெண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜக்காத்து. ஏன்னா ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமிர்து அன் உகாத்திலன் நாஸ், நான் இந்த மனித சமூகத்தோடு போர் செய்யுமாறு ஏவப்பட்டிருக்கிறேன். யுத்தம் பண்ணணும். இது எப்போ எந்த நாளும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறதல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த போருடைய காலத்தில் சொல்கிறாங்க, மக்களோட நான் போர் செய்யணும். எதுக்கு போர் செய்யணும்? ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்லணும். வ யுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டணும். வயுத்து ஜகாத், ஜகாத்தை அவர்கள் வழங்க வேண்டும். ஃபஇதா ஃபஅலு ذلك, இவைகளை அவர்கள் செய்துவிட்டால் அஸமு மின்னி திமாஅஹும் வ அம்வாலஹும், அவர்கள் அவங்களோட இரத்தங்களையும் பொருளாதாரத்தையும் என்னிடமிருந்து பாதுகாத்து கொண்டார்கள். அவை முக்கியமான சப்ஜெக்ட். நிறைய ஹதீஸ்களில் நீங்கள் இஸ்லாம்டா என்ன, அந்த ஷஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு குறிப்பாக இந்த அடிப்படை விஷயங்களை நீங்கள் படிக்கணுமா இருந்தால் சஹீஹ் முஸ்லிம் எடுத்து கிதாபுல் ஈமான்னு வரக்கூடிய தமிழில் நான் சொல்கிறேன், கிதாபுல் ஈமானை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸுகளை உங்களுக்கு திருப்பி திருப்பி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளை மிக அழகான முறையில் நீங்கள் அந்த அந்த கிதாபுல் ஈமானை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த அல்லாஹ்வை பற்றி அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்புறது அந்த அடிப்படை உங்களுக்கு தெளிவாக வழங்கிடும். இதில் முக்கியமாக நீங்கள் முதலாவது என்ன சொல்கிறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் முக்கியம். அப்படி தானே? ஒரு ஆள் இஸ்லாத்துக்குள்ளே நுழையணும்டா அந்த நுழைவாயில் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். அப்படி தானே? அதை வாயால் சொல்லணும், உள்ளத்தால் நம்பணும், உள்ளத்தால் நம்பணும். அதுக்கு சில நிபந்தனைகள் வச்சுக்கிறாங்க. மானா லா இலாஹ இல்லல்லாஹ், ஷுரூத்து லா இலாஹ இல்லல்லாஹ், நாங்கள் அதெல்லாம் படிக்கலாம். அப்போ ஒரு ஆள் இஸ்லாத்துக்குள்ளே நுழையிறதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். ஆனால் சில நேரங்களில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வாரவருக்கு சொல்ல தெரியலை. ஆனால் இதுதான் பேசிக், அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர வேற ஒரு கடவுள் இல்லை. அப்படி தானே? அல்லாஹ்வுடைய தூதரை நபியாக ஏற்றுக்கொள்கிற அந்த கன்செப்ட் சப்ஜெக்ட். சில நேரங்களில் இந்த வார்த்தைகள் சொல்ல தெரியலை, ஆகவே அவர் இஸ்லாத்துக்குள்ள வரையலான்னு முடிவு எடுக்கலாமா? இப்போ இஸ்லாத்துக்கு வர ஆளுகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சில இடத்துல சொல்லிக் கொடுக்குற ஆளுக்கும் களிமா ஒழுங்காக சொல்ல தெரியாமல் இருக்கும். ஆனால் கன்செப்ட் என்னன்னு தெரியும், அல்லாஹ் மட்டும் வணங்குற கொள்கைக்கு வர இஸ்லாம். இது நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம், இது மேலதிகமான சப்ஜெக்ட் நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சந்தர்ப்பங்களில் ஒரு உதாரணம் சொன்னால், முதலாவது கட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி. ஒரு உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவங்க ஒரு போரில் கலந்து கொள்கிறாங்க. அந்த போரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்
ஒரு காஃபிர், அந்த எதிரிகளில் உள்ள ஒருவர் யாரை வெட்டணுன்னு அவர் பிளான் பண்ணுறாரோ தந்திரமாக கொலை செஞ்சிடறார். நிறைய பேரை கொண்டுட்டார். சரிதானே? உசாமா பின் ஜெயிதை பொறுத்தவரையும் போரில் வீரர் மட்டுமல்ல, டெக்னிக்காக என்ன செய்வார், அந்த போரில் ஹேண்டில் பண்ணுவார். போரில் வீரர் மட்டும் இருந்தால் போதாது. காலித் பின் வலீத் வீரர் மட்டுமல்ல, ஒரு யுத்தத்தை எப்படி வெற்றி கொள்ளலாம்ன்ற அந்த பிளானிங், அந்த சிஸ்டம் அது தெரியும். உசாமா பின் ஜெயித் வந்து தந்திரமாக போரிடக்கூடிய ஒருவர். அவங்க பார்க்குறாங்க இவர் எப்படியாவது டார்கெட் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் பண்ணி கிட்ட போய் உசாமா பின் ஜெயித் என்ன செய்கிறாங்கன்னா அவரை கொல்றதுக்கு வாழை தூக்குறாங்க. தூக்கின உடனே அவர் என்ன செஞ்சார், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிடுறார். அப்படி தானே? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிடுறார். அப்படின்னா அவர் முஸ்லீம் ஆயிட்டான்னு அர்த்தம். அப்போ உடனே உசாமா பின் ஜெயித் என்ன செய்கிறாங்க, கொண்டுடுறாங்க. ஏன் கொல்றாங்கன்னு சொன்னால், உசாமா பின் ஜெயித் இவ்வளோ பேரை கொண்டுட்டாரு, அப்படி தானே? கொலை செஞ்சதுக்கு பிறகு நான் வாழை கிட்ட கொண்டு போனோடனே அவர் களிமா சொல்கிறார். ஆகவே இதை எப்படி எக்ஸப்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அந்த களிமாட பவரை நீங்கள் தெரியணுன்னு தான் சொல்லணும். களிமான்றது சும்மா நம்ம ரெண்டு வேர்டு அல்ல, அந்த வேர்டுக்கு பின்னால் நம்பிக்கை இருக்குது. அதை உள்ளத்துக்குள்ளே உண்மையாக அதை நினைக்கணும், உண்மையாக சொல்லணும். அப்போ உசாமா பின் ஜெயித் கொண்டுட்டாங்க. இந்த செய்தி மதீனாவுக்கு வந்துட்டு, ரசூலுல்லாஹ்க்கு வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன ஒரு படையெடுப்பு, பெரிய ஒரு யுத்தம் அல்ல, ஒரு படையெடுப்பில் நடந்த ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க உசாமா. என்ன கேட்டாங்க, கதல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்க பிறகு நீ இன்னும் ஒரு ஆளை கொண்டுட்டியாமே அப்படின்னு. அப்போ உடனே உசாமா பின் ஜெயித் சொல்கிறாங்க, இன்னமா காலஹா ஹௌஃபம் மினஸ் சிலாஹ்ன்றார். அவர் ஆயுதத்துக்கு பயந்து தான் களிமா சொன்னார். நான் வாழை தூக்கின உடனே அவர் ஆயுதத்துக்கு பயந்து களிமா சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அஃபலா ஷகக்த கல்பஹு கேட்குறாங்க, அவரை உள்ளத்தை நீ பொளந்து பார்த்தியா, அவர் ஆயுதத்துக்கு பயந்து சொன்னாரா இல்லையான்றதை நீ எப்படி முடிவெடுக்கலாம்? புரியுதா உங்களுக்கு? இன்னமா நஹ்குமு பில் லவாஹிர், நாம வெளிப்படதான். ஒரு ஆள் உண்மைக்கு சொல்கிறாரா பொய்க்கு சொல்கிறாரா இல்லை, களிமா சொல்லிட்டாலே அவரை கொல்றது ஹராம். லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளோ பவர்ஃபுல்லான வேர்டு அது. சிலாங்க சொல்லுவாங்க சும்மா பொய்க்கு களிமா சொல்லிக்கிறாரு, அவர் சும்மா அதுக்கு இஸ்லாத்துக்கு வந்திக்கிறாரு, இதுக்கு வந்திக்கிறாரு, விளம்பரத்துக்கு இதெல்லாம் நம்ம பேசவே படாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த களிமாவை அவர் சொன்னாலே சில நேரம் விளங்கி சொல்லிக்கலாம். நாம நினைப்போம் அவர் பயந்துண்டு, சில நேரம் அந்த யுத்தத்தில் சில அற்புதங்களை அவர் பார்த்திருக்கலாம். அப்போ உடனே எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த களிமா உனக்கு எதிராக நாளைய மறுமை நாளில் வந்தா என்ன செய்வான்னு கேட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, உசாமா பின் ஜெயித் சொல்றாங்க, ஹத்தா தமன்னைத்து லம் அன்னி லம் அகுன் அஸ்லம்து கப்ல தாலிகல் யௌம். வணக்கதா சொல்லு, இந்த சம்பவத்துக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவர்களில் உள்ளவனாக நான் இருந்திருக்க கூடாதான்ற அளவுக்கு நான் யோசிக்கிற அளவுக்கு உசாமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். இதே நேரத்தில் நான் ஏன் இதை சொல்றேன்டா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்ம சரியா விளங்கி கொள்ளணும். ஒரு ஆள் களிமா, அவருக்கு களிமா வருது இல்லையே வாயில், சரி ஊமை, அவர் இஸ்லாத்துக்கு எப்படி எடுக்குது, பேச இல்லாது காதில் சொல்கிறதெல்லாம் விளங்குது. இப்போ அவருக்கு எப்படி நீங்கள் களிமா சொல்லி கொடுப்பீங்க? இல்லாது. அப்போ எப்படி அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்கள் சொல்லுவீங்க? அதை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அரபில் சொல்லணும் இல்லை, இதை நீங்கள் தமிழில் அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்குது, நீங்கள் அதில் எகிரியா? அல்லாஹோட தூதரை நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தூதரை, இறுதி தூதரை ஏற்றுக்கொள்றீங்களா? இஸ்லாத்தை நீங்கள் மார்க்கமாக ஏற்றுக்கொள்றீங்களா? அல்லாஹ் அல்லாத கடவுள்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்களா, புறக்கணிக்கிறீங்களா? இந்த மாதிரி நம்ம அடிப்படையை நம்ம சொல்லும்போது அவர் எக்ஸப்ட் பண்ணிட்டா சரி. சில நேரத்தில் ஒரு நபித்தோழர் சொல்றாரு, நான் போராட்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய ஒரு கையை காபிர்களில் ஒருத்தர் வெட்டிட்டான். கத்தா எஹ்தா எதைய, என் கையில் ஒன்று க்ளோஸ், சும்ம லாச மின்னி பிஷஜரத்தின், பிறகு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டு அவர் சொல்றாரு, இன்னி அஸ்லம்து லில்லாஹ்ன்றார், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றார். அஃப அக்துலுஹு யா ரசூலல்லாஹ், அவரை கொல்லலாமா என்று கேட்குறான். எப்படி அவரை கொல்லலாமான்னு கேட்குறான். லா தக்துலுஹுன்னா, கொன்றாதே. யா ரசூலல்லாஹ் கத்தா எதா எதை, என்னுடைய ஒரு கையை வெட்டிட்டாரே, அப்பையும் கொல்லக்கூடாதுன்றீங்க, கையை வெட்டினால நான் கொல்லுறது. லா தக்துலுஹு ஃபஇன் கத்தல்தஹு, நீ அவரை கொன்று விட்டால் ஃபஇன்னஹு பிமன்சிலத்திக, அவர் உன்னுடைய இடத்துக்கு வந்துடுவார். ஃபஇன்னக பிமன்சிலத்திக, நீ காஃபிரா போயிடுவார், அவர் முஸ்லீம் ஆயிடுவார், ஒரு முஸ்லீமை கொண்ட குற்றத்துக்கு நீ தள்ளப்படுவார். அப்போ இதில் என்ன வழங்குது, அஸ்லம்து லில்லாஹ். இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தளபதியாக்கி ஒரு படையில் அனுப்புகிறாங்க. காலித் இப்னு வலீத் போன உடனே, இஸ்லாமிய படையை கண்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சபனா சபனான்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கடா, நாங்கள் மதம் மாறிவிட்டோம், மதம் மாறிவிட்டோம்டாங்க. இவங்க மதம் மாறிட்டோம்னு சொன்னது எதை தெரியுமா? அன்றைய அந்த சமுதாயத்துக்குள்ளே இஸ்லாத்துக்குள்ளே யார் சரி போனால் சொல்கிறது,
இவர் மதம் மாறிட்டாருன்னு சொல்லுவோம். வழங்குதா சொல்லுது, அவங்க இருக்க அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போய்த்தாருன்னு அவங்க யூஸ் பண்ணினாங்க, இவர் மதம் மாறிட்டார். இப்போ இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு போறேன்டா மதம் மாறுதல் வார்த்தை தான் தெரியும். மதம் மாறிட்டா அப்போ இஸ்லாத்துக்கு போகிறேன். புரியுதா உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னன்னு? மதம் மாறிட்டா அந்த வார்த்தையை சொன்னால் அது இஸ்லாத்துக்கு போகிறேன்னு தெரியும். அந்த வார்த்தையை அவங்க விளங்கி வச்சுக்கிட்டு அவங்க உண்மையாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அல்லாவை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அந்த வார்த்தைக்கு பகரமாக, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பகரமாக நாங்கள் மதம் மாறி விட்டோம்ன்றாங்க. ஹாலித் பின் வலீத் என்ன செய்கிறாங்கடா, அந்த அந்த சில ஆக்களை கொலை செய்கிறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு வருது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, வானத்தை நோக்கி கையை உயர்த்தி சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அப்ரஉ இலைக்க மிம்மா சனஅ ஹாலிதுன்னாங்க. இந்த ஹாலிது செஞ்ச வேலையிலிருந்து நான் உன்னிடத்தில் நிரபராதி ஆகிவிட்டேன், நான் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு சபனான்னு சொல்லலாம்டா வழங்குறது இல்லை. இப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்னடா, இந்த கன்செப்ட் தான் முக்கியமானது. அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா, இந்த எல்லா உம்மத்துக்கும் நாங்கள் தூதர்களை அனுப்பினோம். எதுக்காக? அன்அபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகுத், அவர்கள் அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத தாகூத்துகள் அண்டா, அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடிய நிலையில் உள்ள மக்கள் கடவுளா வணங்குற அத்தனை கொள்கைகளையும் தூக்கி போடும். அப்ப ஒரு மனிதன் முஸ்லீமாக வரணும்டா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, ஒமை யக்ஃபுர் பித்தாகூத்தி வ யுமின் பில்லாஹ், எவன் தாகூத்தை நிராகரித்து அல்லாவை நம்புகிறானோ ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவன் அறுபடாத பலமான ஒரு கயிற்றை பிடித்து கொண்டான். இதெல்லாம் ஏன் நான் சொன்னேன்டா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றதுல சப்ஜெக்டை நீங்கள் தெரியணும். இது அகீதாவோட சம்பந்தப்பட்ட ஒரு மேட்டர் தான், அப்படி தானே? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ இஸ்லாத்தில் முதலாவது தூண் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நாம் உள்வாங்குவது, இது முதலாவது. இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளாம ஒரு ஆள் தொழுதாலோ அல்லது நோன்பு பிடிச்சாலோ அல்லது ஹஜ்ஜுக்கு போனாலோ அல்லது நல்லறங்கள் செஞ்சாலோ அல்லது தர்மம் கொடுத்தாலோ அல்லது மனிதாபிமானம் செஞ்சாலோ அவர் முஸ்லீமாக இயலாது. சில ஆளுக்கு சொல்லுவாங்க இப்போ சில நான் முஸ்லீம் என்ன மாதிரி மனிதாபிமான வேலை செய்யறான் இந்த ஆள், இவனெல்லாம் நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்ப மாட்டான்றான். சொல்லலாமா அப்படி காஃபிரை பார்த்து? அப்படி நம்ம நினைச்சோம்னா நம்ம காஃபிரா போயிடும். நம்ம நேற்று இஸ்லாத்தை முறிக்கும் காரியங்கள்னு ஒரு பயான் பண்ணணும். அதில் ஒன்றும் ஒரு முஷ்ரிக்குன்னு நினைக்கணும், அவன் காஃபிர்னு நினைக்கணும். நம்ம சொல்லணுமல்ல, சொல்றது ரெண்டாவது விஷயம், கிடைச்சா சொல்றது, சொல்லணும் இல்லை. அவர் காஃபிர், ஒரு ஆள் நசாராணி ஆகிக்கிறார், கிறிஸ்தவர் ஆகிக்கிறார். அவர் சில நேரம் அவரும் நேர்வழியாக இருந்தாலும் இருப்பார், அவர் சொர்க்கம் போவாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் காஃபிரா போயிருங்க. ஏன்? ஒமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு நீங்கள் தீர்ப்பு வழங்கலன்னா அவர்கள் காஃபிர்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆகவே இஸ்லாத்தில் 5 தூண்களில் முதலாவது இந்த ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இதைத்தான் இமாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அடிப்படையாக நீங்கள் பாருங்கள். அம்மா ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதத்துன்னா என்ன அர்த்தம்? அரபு சொல் ஷஹாதா சொல்கிறோம் நம்ம சொல்லுவோம். அவர் ஷஹாதா சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லுவோம். ஷஹாதாண்டா என்ன? ஷஹாதா சாட்சி சொல்வது, அப்படித்தானே? சாட்சி சொல்றது, மே கவாஹி தேத்தாஹூன்னு சொல்லுவாங்க உருதுல, நான் சான்று பகர்கிறேன், அப்படித்தானே? இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? விட்னஸ். சான்று பகர்வது. என்ன சான்று பகர்றோம்? லா இலாஹ அல்லாஹ் ஒருத்தன் தான் வணங்குறதுக்குரியவன்றதை நாங்கள் சாட்சி சொல்கிறோம். அதான் ஷஹாதான்னு அதுக்கு சொல்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு ஷஹாதான்னு சொல்கிற காரணம் என்னடா, நாங்கள் அதை எக்ஸப்ட் பண்ணிக்கொள்கிறோம், நாங்கள் சாட்சி பகர்கிறோம், அல்லாஹ்வைத்தான் நாங்கள் வணங்குவோம், அவன்தான் வணக்கத்துக்குரியவன். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு அதுக்கு சொல்லுவாங்க. இல்லை, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லை என்று சான்று பகருதல் அல்லது சாட்சி சொல்வதில், அதான் ஷஹாதான்னு சொல்றது. வ அன்ன முஹம்மதன், முஹம்மத் அல்லாஹ்வுடைய முதலா என்ன? அப்துஹு வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, அடியாராக இருந்தார். என்னதான் அல்லாஹ்வுடைய தூதர் குணங்களில் மிகப்பெரியவராக இருந்தாலும், மிக உன்னதமான நல்ல மனிதராக இருந்தாலும், அவர் சொர்க்கத்துக்கு போகிற அந்த மிக உயர்ந்த ஒரு குணத்தில் அவர் இருந்தாலும், கொள்கையில் இருந்தாலும், அவர் அல்லாஹ்வுடைய அடிமை தான் நம்மளோட நம்பிக்கை. அப்துஹு, அப்படித்தானே? அவர் ஒரு அல்லாஹ்வை வணங்க வேண்டிய நம்மளை மாதிரி ஒரு அடியான், அதுக்காக நமக்கு ஈக்குவலான ஆள் அல்ல. அவர் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமையாக இருக்கிறார். வ ரசூலுஹு,
அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். ஃபஹிய அல் இஅ்திகாதுல் ஜாஸிம், இதுதான் உறுதியான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை சும்மா சந்தேகத்தில் இல்லாட்டி யாரோ சொல்றாங்க அதில் நம்மளோட உள்ளத்துக்குள்ள இது உண்மையா சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் களிமா நம்ம சொல்லிக்கிறோமா? நம்ம அடிக்கடி சொல்றோம். நம்ம பிறப்பால குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரா இயற்கை மார்க்கத்தில் அது பிறக்குது. அப்படிதான் நாங்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் பிறந்ததால நாங்கள் அந்த கொள்கையிலே இருக்கிறோம். அந்த நம்பிக்கை, அந்த செயற்பாடு, அந்த அதில் இருக்கிறோம். அப்படித்தானே? அப்போ இஸ்லாத்தில் பிறந்த ஒரு ஆள் களிமா சொல்றது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த நிலப்பாட்டில் அவர் இருக்கணும். யாருக்கு அவர் இதிலேருந்து நெறி பிறந்தால், இப்போ கிறிஸ்தவ சமயத்தில் உள்ளவர் இஸ்லாத்துக்கு வரண்டா இல்லை, அவர் வந்து சும்மா சேர்ந்து கொள்றதா இல்லை, என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ்னு களிமா சொல்லணும். நபியுடைய காலத்தில் நபியிடத்தில் உடன்படிக்கையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, பைஅத்னு சொல்லுவாங்க அரபில். இன்னைக்கு கொஞ்சம் பேர் அதை வந்து இஸ்லாத்தில் நுழைவாயில்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல எப்படி பையத் செஞ்சு இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அதே மாதிரி எங்களுடைய ஜமாத்தில் அல்லது குறிப்பிட்ட அவங்க ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு அந்த இயக்க தலைவருக்கு பையத் செஞ்சால் தான் அவர் முஸ்லீம் ஆகுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? அப்படி ஒரு அமைப்பும் இலங்கையில், இந்தியாவிலும் சில இடங்களில் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்கிறாங்க. அவங்களோட அடிப்படை கொள்கை என்னன்னு சொன்னால், அந்த அவங்களுக்கு ஜமாத்துல் முஸ்லிமின் ஒரு பேர் சொல்கிறாங்க. எந்த ஒரு மனிதர் அந்த ஜமாத்துல் முஸ்லிமில் வந்து பையத் செய்யலையே அவர் முஸ்லீம் இல்லை. ஜின் லோகோங்கோ ஜமாஅத்துல் முஸ்லிमीन में जमातुल मुस्लिमीन के अमीर के हाथ बैयत नहीं की वो मुस्लिम नहीं है. இது அவங்களோட அகீதா. ஆனால் அவங்க தலைவர்கிட்ட செய்யணுமா? இது சரியா? இது இல்லை. ரசூலுல்லாஹ் பொதுவாக விட்டுட்டு போய்தாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் என்னுடைய கொள்கை இதுதான், இதான் கான்செப்ட். எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு தனி நபராக இருந்து கொண்டு யாரையுமே நீங்கள் சந்திக்காம அல்லாஹ்வுடைய வேதம் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் யா அல்லாஹ் ஒன்றைத்தான் நான் வணங்குறேன்னு சொன்னாலே நீங்கள் முஸ்லீம் ஆயிடுவீங்க. அவ்வளவுதான். அப்படித்தானே? இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அதை உறுதியாக சொல்ல வேண்டும். அல் முஅப்பர் அன்ஹு பில் லிசான், நாவால் அதை மொழிய வேண்டும். யாருக்கு? பேசக்கூடியவனுக்கு. நாவால் மொழிகிறதுன்னு பேச முடியுமானவனுக்கு. ஒரு ஆளுக்கு பேச முடியாதுன்றா அவர் காதால் கேட்டு எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி. அப்படித்தானே? இந்த ஷஹாதாவை நாவால் மொழிய வேண்டும். கஅன்னஹு, அதாவது அவர் நேரடியாக அல்லாஹ் என்னது நேரடியாக கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி நான் அல்லாஹ்வை நம்புறேன் உறுதியா. கண்ணுக்கு முன்னால் எப்படி கண்டா எப்படி உறுதியாக நம்புவோமோ அதே மாதிரி அல்லாஹ்வை நம்ப வேண்டும். எனவே வ இன்னமா ஜுஇலத் ஹாதிஹி ஷஹாதத்து ருக்னன் வாஹிதன், எனவே தான் இந்த ஷஹாதா, இந்த சான்று பகருவது முதலாவது ஒரு தூணாக ஆக்கப்பட்டிருக்கிறது. தஅத்துதில் மஷ்ஹூதி பிஹி, சாட்சி சொல்லப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முதலாவது விஷயம் என்ன? அல்லாஹ்வை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த சாட்சியை மிக உறுதியாகவும் உள்ளத்துக்குள்ள முஸ்தைகினன் பிஹா கல்புஹு, உள்ளத்துக்குள்ள உறுதியான நிலையில் அந்த கலிமாவை சொல்லணும். அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள். முதலாவது ஹதீஸ்ல வருது மன் அலிம அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, எவன் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அறிந்து கொண்டானோ அவன் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். அப்படின்னா அவர் சும்மா எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியும் நான் சொர்க்கம், அப்படியா? இல்லை. அதை வந்து உள்ளத்துக்குள்ள அந்த கலிமாவை நீங்கள் இல்மியத்தாக அதை உள்வாங்கணும் அப்படின்றது அது செய்தி நாம் படிக்கிறோம். அப்படித்தானே? அப்போ ஒன்று. ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்தவரையும் முபல்லிகுன் அனில்லாஹி தஆலா, அல்லாஹ்விடமிருந்து இந்த தூது செய்தியை எத்தி வைக்கக்கூடிய ஒரு முபல்லிக். முபல்லிகுன்னா என்ன அர்த்தம்? பல்லக யுபல்லிகு தப்லீக். தப்லீக்னு சொல்லுவோமே, தப்லீக்ன்றது நாங்கள் எத்தி வைக்கிறேன்னு சொல்லுவோம் தமிழில். அப்படிதானே? செய்திகளை எத்தி வைக்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு வஹி மூலமாக இறக்கப்பட்ட அந்த தூதுத்துவத்தை இந்த சமுதாயத்துக்கு எத்தி வைத்தார்கள். எனவேதான் அவரை முபல்லிகுன் சொல்லுவாங்க, முபல்லிகுன் அனில்லாஹி தஆலா. எனவே ஃபஷ்ஷஹாதத்து லஹு பில் உபூதியத்தி வர் ரிசாலத்தி மின் தமாமி ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எனவே அல்லாஹ் ஒருவனை அவன்தான் வணக்கத்துக்குரியவன், அவன்தான் வணங்கப்பட வேண்டியவன் என்ற அந்த இபாதத்துக்கான இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதும் தூதுத்துவத்தையும் தூதரையும் ஏற்றுக்கொள்வதும் தான் ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய முழுமையான வடிவமாகும். அப்போ ஒரு ஆள் சொல்றாரு, நான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வேன், முஹம்மது ரசூலுல்லாஹ்னு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி சொன்னால் அவர் முஸ்லீம் ஆக முடியாது. அப்போ கலிமாவை ஏற்றுக்கொள்றாருன்னா இந்த ரெண்டு பகுதியும் உள்ளடங்கணும். ஒன்று
ரசூல்னு ஏற்றுக்கிட்டாலே நாங்கள் அந்த தூதுவத்தை நம்புறோன்னு அர்த்தம். இதை ரெண்டையும் ஏற்றுக்கொள்வது தான் முழுமையான ஷஹாதா அப்படின்றத இஸ்லாத்தினுடைய முதலாவது ருக்குன்லேருந்து நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். வஇம்மாலி அன்ன ஹாத்தைனி ஷஹாதைத்தைனி, இந்த ரெண்டு ஷஹாதத், அதாவது ஷஹாதத்தைனி அரபுல ஷஹாதத்தைனின்றது அதில் அசல் வடிவம் ஷஹாதத்தானி தான். அது வழங்குதா சொல்றது? அது சேர்ந்து இணைஞ்சு வரும்போது வசன நடைகளில் சில மாற்றங்கள் வரும்போது அஷஹாதத்தைன் என்று வரும். அது இலக்கண சம்பந்தப்பட்ட விஷயம். இதுதான் அசாசு சிஹத்தில் அமாலி வ குபூலிஹா. உங்களோட அமல்கள் சீராகுவதற்கும் உங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அடிப்படை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்க உள்ளத்துக்குள்ள சரியான முறையில் நம்பல, அல்லது இந்த நம்பிக்கையில உங்களோட உள்ளத்துக்குள்ள கோளாறு, அல்லது இந்த நம்பிக்கையை நீங்க விளங்கல, அல்லது உள்ளத்துக்குள்ள முஸ்தைகினன் பிஹா கல்புஹு ரசூலுல்லாஹ் உள்ளத்துக்குள்ள உறுதியா நம்பலண்டா நீங்க இஸ்லாமே சீரில்லை. அப்ப எப்படி உங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்? முக்கியமான ஒரு விஷயம். எனவே உங்களோட அமல்கள் சீராகுவதற்கும் உங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குமான அடிப்படை என்னண்டா இந்த ரெண்டு ஷஹாதாவை நீங்க நம்பணும். இல்லை அவர் சாப்பாடு கொடுக்குறாரு, அவர் நாட்டில் நல்லது செய்கிறாரு, அது செய்கிறாரு, இது செய்கிறாரு, ஆகவே அவருக்கும் அல்லாஹ் சொர்க்கம் கொடுப்பான் தானே? இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாட்டி இல்லை. எனவே தான் எங்களோட எல்லா நட்புகளும் உறவுகளும் தொடர்புகளும் நெருக்கங்களும் ரகசியங்களும் ரகசிய பரிமாற்றமும் யாரோடு இருக்கணும்? இந்த ஷஹாதா உள்ளவங்க தான் இருக்கணும். இதுக்குள்ள அகீதால ஒரு பாடம் இருக்குது, அல் வலா வல் பரா. நம்ம படிப்போம் அதை இன்ஷா அல்லாஹ். யாரை நட்பு கொள்வது, யாரை விட்டு ஒதுங்கி இருக்கிறது, முக்கியமான ஒரு பாடம். அப்போ இதை கலிமா இல்லாட்டி, அதனால தான் முஆத் இப்னு ஜபல் அனுப்புகிறாங்க. அனுப்பி சொல்கிறாங்க, மொத்தலாவது உண்ட பிரச்சாரம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் தௌஹீதோட ஏற்றுக்கொள்ளணும். தௌஹீது இயக்கம் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். அடிக்கடி நம்ம இதை சொல்கிறது, தௌஹீதுன உடனே அது அந்த ஜமாத்து இந்த டிஜே அந்த அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அவங்கவுங்க அரசியலுக்கும் அவங்கவுங்களோட தேவைக்கும் சில சரிக்கும் பிழைக்கும் அந்த சப்ஜெக்டில் நம்ம நுழைய தேவையில்லை. தௌஹீதுன்றது ஒரு சிந்தனை கொள்கை. நம்ம சொன்னோமே, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சரியான தௌஹீதோடு ஏற்றுக்கொள்ளனா ஏகத்துவம், ஒருத்தன் தான் அல்லாஹ் என்ற அந்த வணக்க வழிபாட்டு சிந்தனைக்கு சொல்றது, இயக்கத்துக்கு பேர் இல்லை. அது நாம தப்லீக்னு பேரை வச்சுக்கிட்டா நம்ம தப்லீக்னு அந்த செயலை குறை சொல்லலாமா? அவங்க ஒரு பிள்ளைக்கு தௌஹீதுன்னு பேரை வச்சா, தௌஹீதுன்னு பேருக்கா வச்சு ஒரு முஸ்லீம்னு பேரை வச்சுட்டு சாராய கடையில் நிற்கிறான். அவன் சாராய கடையில் நிற்கிறேன்ற அவன்கிட்ட தவறு, அதுக்காக முஸ்லீம்ட பேரா குத்தம் இல்லை. ஒருத்தன் தொழுகிறான், தொழுதுட்டு தவறான விஷயங்கள்ல ஈடுபடுறான், அப்போ தொழுகையா குத்தம் இல்லை. தொழுகை என்பது தனி. அவன் தொழுகையாளி. இப்போ தொழுங்கன்னு சொன்னோடனே சொல்ல தொழுகிறோம்ல, நான் ஒழுங்காக வைக்கிறேன், நாங்கள் தொழுங்கிறோம். அது ஒழுங்காக வைக்காம வைக்கிறது அவன்கிட்ட பிரச்சனை, அதுக்காக தொழுகையா குத்தம். அப்போ இது முக்கியமான விஷயம். அப்போ இதன் லா சிஹ்ஹத லில் அமல் வலா கபூல இல்லா பில் இஹ்லாஸ். இஹ்லாஸான முறையில், இஹ்லாஸ்ன்றது என்ன? உள தூய்மைன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன், அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்படி? இஹ்லாஸானவர்களாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றுதான் அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள். முஹ்லிஸீன், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அதான் இஹ்லாஸ். நாங்கள் எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யும், அதுதான் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸ் என்பது அதாவது இந்த முகஸ்துதிக்கு எதிரான சொல் மட்டுமல்ல, ஏகத்துவம். அது தௌஹீத். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வோட எவனையும் நாங்கள் கடவுள் அந்தஸ்து கொண்டு போக மாட்டோம். அப்போ இஹ்லாஸான முறையில் நாம் இந்த கலிமாவை சொல்லியிருந்தால் அமல்களும் சிஹத்தாகும், சீராகும், அது ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லா பில் இஹ்லாஸி லில்லாஹி தஆலா. அப்போ நாங்கள் ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணுமா இருந்தால், இப்போ நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், நாங்கள் தர்மம் கொடுக்குறோம், நாங்கள் நல்ல விஷயம் பண்ணுறோம், நாங்கள் பயான் பண்ணுறோம், நாங்கள் குர்ஆன் ஓதுறோம், அது ஏற்றுக்கொள்ளப்படணும். அதுக்கு முக்கியமான 2 நிபந்தனைகள் சொல்லுவாங்க. யாருக்கு தெரியும்? அது ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்கிற அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும்டா 2 விஷயம் அதில் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த 2ம் என்ன? முதலாவது இஹ்லாஸ், அடுத்து புரியல, இஹ்சான். ஓகே, இல்லை மன்ஹஜ் பிள்ளை, சுன்னா முதாபான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் அல்லாஹ்வுக்கான இஹ்லாஸ் இருக்கணும், அதில் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்டிருக்கணும். 2வது
அல்லாஹ்ட தூதர் அல்லாஹ்வும் தூதரும் சொன்னபடி செய்யணும். அப்படித்தானே? நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தொழுகிறதுக்காக வேண்டி நாமளா ஒரு தொழுகை கற்பனை பண்ணலுமா? இல்லை. இஹ்லாஸும் அல் முத்தாபான்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் இல்லைண்டா உங்களோட அமல் எக்ஸெப்ட் இல்லை. நீங்கள் உம்ரா செய்ய போகணும், முதல்ல என்னத்தை படிக்கணும்? மக்காவுக்கு எப்படி போகிறது, ஜித்தால எப்படி இறங்குறது, அதான் இல்லை. அல்லாவுக்காக செய்யணும் விளம்பரம். இப்போ நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகிற நேரங்கள் எல்லாம் சில மக்கள் தவறு விடுறாங்க. உண்மையிலேருந்து சொந்தக்காரவங்களுக்கு ஒரு பயணம் போகும்போது எல்லாம் எங்கே போனாலும் இங்கேருந்து சென்னைக்கு போகிறோண்டாலும் சொல்லிட்டு தான் போவாங்க. அந்த பழக்கத்தில் சொல்கிறது நான் தவறுன்னு சொல்ல வரல, அப்படி பிழையும் இல்லை. அது விளம்பர நோக்கத்துக்காகவே நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறது 4 பேருக்கு தெரிஞ்சால் தானே அதுக்கு ஒரு மதிப்பு. நாங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹஜ்ஜிக்கு போகிறது தானே, எல்லாருக்கும் தெரியணும் தானே, அப்படி நினச்சா அது சரியா? பிழை. ஏன்னா அது ரியா, முகஸ்துதி. மக்கள் நம்மளை ஹஜ்ஜி செய்ய போகிறான்னு நினைக்கட்டுன்ற மாதிரி அது நீயத்தை பொறுத்து. அதுக்காக சொல்கிறதே நான் புலன்னு சொல்ல வரல. இந்த நீயத்து இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். நம்ம உறவினர்கள்ட்ட எல்லா இடத்துக்கு நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம்னா சொல்லிட்டு போகிறோம். சில நேரங்களில் அடுத்த வீட்டுக்கு போகிறனாலே சொல்லிட்டு போகிற ஆட்களை அப்படி அந்த நீயத்து இல்லாமல். அப்போ இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமானது எல்லா இபாதத்திலையும். வழங்குதா? அதே மாதிரி நாங்கள் படிக்கணும் ரசூலுல்லாஹ் இதை எப்படி செஞ்சாங்க, எப்படி இஹ்ராம் கட்டினாங்க, இஹ்ராமுடைய நிலையில் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, இஹ்ராமுடைய எங்கே இஹ்ராமுக்குரிய இப்போ நாம் சொல்கிறோம் இஹ்ராம் எங்கே கட்டுவோம்? இஹ்ராம் நீங்கள் சொல்லுங்கள் சகோதரர், எங்கே கட்டுவோம்? வீட்டில் கட்டுவோம். வீட்டில் கட்டினதோட இஹ்ராம். மீகாத்தில் என்ன இஹ்ராம்? வீட்டில் நம்ம கட்டுறோம், மீகாத்தில் என்னமோ செய்கிறோம். இந்த ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குற நினைக்க வேணாம், நீங்கள் கடைசியாக அப்டேட்டில் உள்ளால் தானே. நீங்கள் சும்மா சொல்லுங்கள், போல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. நீ எடுத்து வைக்கிறோம் இஹ்ராம், அப்படி தானே? இந்த இஹ்ராம்ன்றது நம்ம இங்கே கட்டுறது துணி தான், சரிதானே? துணி தான் கட்டுறோம். துணி கட்டினதால நம்ம இஹ்ராமுடைய நிலை அடையலை. அதாவது ஒரு முஹ்ரிம் இஹ்ராம் கட்டியவர் செய்யக்கூடாத விஷயங்கள்னு கொஞ்சம் இருக்குது, அந்த நிலையை நம்ம அடையலை. எப்போ அடையணும் சொல்லுங்க அப்போ? மீகாத்தில் போய் லப்பைக் உம்ரத்னு சொல்கிறோமே, அதுக்கு பிறகுதான் நம்மளோட சட்டங்கள் ஆரம்பிக்குது. இது உடுப்பு தான் போட்டுக்கிட்டு போகிறோம். ஏன்னா அங்கே போய் இடையில ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு அங்கே உடுப்பு போட இல்லாததுக்காக போடுறது. லேண்ட் ரூட்டில் போகிறவங்க தாய்ஃபுக்கு நேராக போய் அங்கே குளிச்சுட்டு அங்கே தான் இஹ்ராமுடைய. நான் உதாரணம் சொல்கிறேன். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? படிக்கணும், தொழுகிறது படிக்கணும். ஏன்? நாங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சல்லு கமா ராய்த்துமூனி உசல்லி, நான் எப்படி தொழுகிறனோ அதே மாதிரி நீங்கள் தொழுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இந்த முதாபா, அதாவது பின்பற்றுதலும் இஹ்லாஸும் இருந்தால் தான் எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே ஃபபில் இஹ்லாஸ் லில்லாஹி தஆலா தஹக்கக ஷஹாதா. இதே மாதிரி ஷஹாதா இருக்குது, நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிறோமே, அதுவும் இஹ்லாஸா இருந்தால் தான் அது அல்லாஹ்விடத்தில் அக்செப்ட் ஆகும். எது? எப்படி தொழுகைக்கு இஹ்லாஸ் அவசியமோ, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் சீர் பண்ணணும்டா அல்லாஹ்வுக்காகவே சொல்லிக்கணும். இது ஹதீஸில் நிறைய பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம் எடுத்து பாருங்க, வழங்குதா? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் முஸ்தைகினன் பிஹா கல்புஹு, உள்ளத்தில் இஸ்தீக், அதாவது உறுதியான நிலையில் சொல்லி இருந்தால், அதே போல இஹ்லாஸான நிலையில் சொல்லியிருந்தால் தான் அந்த கலிமா. இல்லை அவருக்காக நம்ம ஒரு கலிமா ஒன்று சொல்லத்தானே வேணும். நீ முஸ்லீம் இல்லையா, அவருக்கு தான் சொல்லிக்கிறா, நீ அல்லாவுக்காக கலிமா சொல்லலை. அப்போ கலிமாவிலே இஹ்லாஸ் வேணும். தொழுகையில் எப்படி இஹ்லாஸோ கலிமாவும் இஹ்லாஸான முறையில் சொல்லணும். தஹக்கக ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் பில் முதாபஅத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹக்கக ஷஹாதத்து முஹம்மது ஸல்லல்லாஹு. அப்போ ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதில் தான் என்ன செய்யும்? சீராகும் அப்படின்னு சொல்கிறோம். வமின் சமராத்தி ஹாதிஹி ஷஹாதத்தில் அதீமா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்வதன் மூலம் நமக்கு என்ன நன்மை கிடைக்குது? அதாவது கலிமாவை ஏற்றுக்கொள்வது என்ன என்ன நிலைமையை நம்மட வாழ்க்கையில் என்ன நல்ல விளைவை அது உண்டாக்குகிறது என்று சொன்னால், தஹ்ரீருல் கல்பி வன் நஃப்ஸி மின் ரிக்கில் லில் மஹ்லூக், அதாவது படைப்பினங்களுக்கு அடிபணிவதை விட்டும் மனித உள்ளத்தை பாதுகாக்குது. நாம் அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிபணியணும்ன்ற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் படைப்பினங்கள் மஹ்லூக்குகளுக்கு அடிபணிகின்ற அந்த அந்த வணக்கத்தில் இருந்து, அந்த அடிபணிதலிலிருந்து மனிதனை பாதுகாக்குது. லா தாஅத லி மஹ்லூகின் ஃபி மஅசியத்தில் ஹாலிக், படைத்த ரப்புக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்பினங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை. வாப்பா சொல்றார் இந்த பள்ளிக்கு போகப்படா, தொழப்படாது, கட்டுப்படலாமா? கட்டுப்படக்கூடாது. ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் சொல்றார், இந்த பாருங்க ஹஜ்ஜுக்கெல்லாம் போகிறது ஹராம், நீங்கள் போகப்படாது, கட்டுப்படலை. ஏன்? ஃபஇன் உமிர பி மஅசியத்தின் லா சம்அ வலா தாஅ, பாவம் ஏவப்படுமாக இருந்தால் வழிபாடும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. எனவே இந்த கலிமாவுடைய முதல் விளைவு என்னடா, உள்ளம் நஃப்சு படைப்பினங்களுக்கு வழிபடுவதிலிருந்து திருப்பப்படுகிறது. வமின் இத்திபாஇ லிகைரில் முர்சலின், தூதருக்கு
வழிபடுவது அல்லாத தூதர் அல்லாதவர்களை பின்பற்றுவதிலிருந்து தூதருக்கு பின்பற்றுவதை இந்த கலிமா உண்டாக்குது. ரெண்டு விஷயம். ஒன்று, படைப்பினங்கள்ல இந்த அல்லாஹ்வுக்கு நீங்க வழிபடுற நிலைமையை உங்களோட உள்ளத்துக்கு கொண்டு வருது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு நீங்க யாரையெல்லாம் பின்பற்றுறீங்களோ அதிலிருந்து தூதருக்கு பின்பற்றுவதை உங்களோட வாழ்க்கையில் இந்த கலிமா கொண்டு வருது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா இந்த ரெண்டு விஷயம் முக்கியமானது. இதே மாதிரி ஒமின் சமராத்திஹி இன்ஷிராஹு சதர், உள்ளம் விசாலம் அடைகிறது. அப்படித்தானே அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களோட உள்ளத்தை நாங்கள் விசாலமாக்கலையா? உள்ளம் விசாலமாயினா தான் மனிதன் சிந்தனை சீராகும், மனிதன் போக்குகள் சீராகும், மனிதன் கொள்கைகள் சரியாகும். உள்ள சுருங்கிட்டா ஒன்றும் உள்ள ஏறாத. அப்ப உங்களோட உள்ளத்தை என்ன செய்யுது? நல்லவைகளை உள்வாங்கக்கூடிய ஒரு விசாலமான உள்ளமாக அது மாற்றுகிறது. நியாயத்தை ஏற்கக்கூடிய ஒரு விசாலமான உள்ளமாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உண்டாக்குகிறது. அதே மாதிரி குர்ரத்தல் ஐன், கண்களின் குளிர்ச்சி உங்களுக்கு உண்டாகுது. விளங்குதா? அதுக்கு பிறகு உங்களோட கண்கள் குளிர்ச்சி அடைகிறது. நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டேன். கண் குளிர்ச்சின்னு சொல்றது நம்முடைய செயல்களின் கண் குளிர்ச்சியாக கூட இருக்கலாம், நமது குழந்தைகளோட கண் குளிர்ச்சியாக கூட இருக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிகளிலும் எங்கள் சந்ததிகளிலும் கண் குளிர்ச்சியை தருவாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட நல்ல செயல்கள் எங்களோட உள்ளங்களை அது குளிரச் செய்ய வேண்டும். அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உங்கள் உள்ளங்களை குளிரச் செய்கிறது. அதே மாதிரி வன்னஹி அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், மானக்கேடான பாவமான விஷயங்களை விட்டும் அது உங்களை தடுத்து விடுகிறது. அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும்னு சொல்றவன் பாவத்துக்கு போவானா? அல்லாஹ்ட தூதர் தான் என்னோட ரோல் மாடல், அல்லாஹ்ட தூதரை தான் நான் பின்பற்றுவேன் என்று அந்த வழியில போறவன் பாவத்துக்கு போவானா? அப்ப பாவத்தை விட்டும் மானக்கேடான விட்டும் உங்களை பாதுகாக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். இதே மாதிரி தான் இந்த தொழுகை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, அம்மா இப்ப 5 விஷயங்களையும் உங்களுக்கு விளக்கப்படுத்தல. தொழுகைன்னா என்ன, சட்டம் என்ன, அது ருக்கு, அதுகெல்லாம் இல்லைங்க. இந்த 5 அம்சங்களையும் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த 6வது ஈமானி அம்சத்துக்கு வந்துருவார். ஷேக் தொழுகையில விளக்கங்க சொல்லல, ஃபிக்ஹ் அல்ல இது. அந்த தொழுகையில அந்த கான்செப்டை மட்டும் சொல்லுவார். அம்மா இகாமிஸ் ஸலா ஃபஹுவ தஅப்புது லில்லாஹ், தொழுகையை நிலைநாட்டுவதுண்டா என்ன? நாம் அல்லாஹ்வுக்கு அடிபணிறது, அதான் தொழுகை என்ற அர்த்தம். தொழுகை என்பது அத்தஅப்புது லில்லாஹ்டா, அல்லாஹ்வுக்கு நான சரணடைகிறோம்ன்றத காட்டுற வழிபாடு தான் தொழுகை. அது அல்லாஹ்வுக்காக செய்யணும். அத்தஅப்புது லில்லாஹ் லில்லாஹி தஆலா பிஃபிஅலிஹா அலா வஜ்ஹில் இஸ்திகாமா, அதாவது உறுதியான முறையிலும், வத்தமாமி ஃபி அவுகாத்திஹா, அதனுடைய வக்துகளை அதனுடைய நேரங்களை முழுமையாக பேணியும், வஹைஅத்திஹா, அதனுடைய ஒழுங்குகளை சரியான முறையில் பேணி அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வை வணங்குறதுக்காக நிறைவேற்றப்படுகிற ஒரு வணக்கம் தான் தொழுகை. நீங்க அல்லாஹ் வணங்குற அந்த இபாதத், நான் அல்லாஹ்வுக்கு அடிமையாகிறேன்றதை காட்டுறது இந்த தொழுகை. இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்ன்றதை நாம் தெரிஞ்சு கொள்ளணும்.